இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஆடி மாத சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விசேஷங்கள் நடக்கும். அம்பாளுக்கு மிக முக்கியமான இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வார்த்தல், அதுக்கப்புறம் வந்து கோவில்களில் பொங்கல் வைக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள்லாம் நம்ம செய்வோம். அதில் முக்கியமாக கருதப்படுறது பார்த்தீங்கன்னா கூழ் வார்த்தல். இது வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைக்கு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில்களில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வந்து பொங்கல் வைப்பாங்க. இந்த பொங்கல் வைக்கிறதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போடுவாங்க. இந்த மாவிளக்கு எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்பட்டா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாவிளக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மாவிளக்குக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை வந்து ஊற வச்சு அதை நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் மிக்சியில் கூட பொடிச்சிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இதை நம்ம வேகலாம் வைக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு வெல்லம் இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 150 கிராம் வெல்லம் சேர்க்குறேன். நம்ம இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக ஊற்றினோம்னா உங்களுக்கு வந்து பிசு பிசுப்பாக வந்துடும். நம்ம வந்து தண்ணியெல்லாம் இதுக்கு அவ்வளோவா சேர்க்க தேவையில்லை. இது கூட நான் வந்து ஒரு ஏலக்காவையும் பொடி பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடலாம். நான் பாகு வெல்லம் எடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நீர்க்க ஆரம்பிக்கும் பொழுதே வந்து மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு வந்து விளக்கா வந்து இதை பிடிக்க வரும். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து பிடிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இதை மாவை வந்து விளக்கா நம்ம பிடிக்கணும். இந்த மாவு விளக்கு போடுறதுனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், குலதெய்வ சாபங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு குலதெய்வம் எது அப்படின்னு தெரியலனா கூட நம்ம வந்து எந்த கோவிலில் இஷ்ட தெய்வமாக நம்ம போயிட்டு அம்மனை வேண்டிக்கிறோமோ அந்த கோவிலில் வந்து நம்ம மாவிளக்கு போடும் பொழுது இது வந்து நம்ம தெரியாத இருக்கக்கூடிய குலதெய்வத்துக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு கூட நம்ம வந்து இந்த மாவிளக்கு போடலாம். இப்போ வந்து நான் வந்து இதை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து இதை விளக்கு மாதிரி நான் பிடிச்சிட்டு இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். தட்டில் மாற்றிட்டு நான் இதை வந்து பிடிச்சிடுறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்ப கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த மாவிளக்கு போடுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் வந்து பல மடங்கு நமக்கு வந்து அருளை வந்து தரும். அதனால் வந்து நம்ம இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, அதாவது நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆடி 5 வெள்ளிக்கிழமையுமே வந்து பூஜை பண்ணுவேன். ஏன்னா சாதாரணமாக நம்ம பண்ணுற பூஜைகளையே வந்து நம்ம அந்த வாரம் ஒன்று கூட தவறாமல் பண்ணுறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்னும் விசேஷம். நீங்கள் வந்து முடிஞ்ச உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் வந்து அம்பாளை வழிபடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அகல் மாதிரி பிடிச்சாச்சு. இப்போ நம்ம மாவை அகலாக பிடிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மாவிளக்குக்கு பொட்டு வச்சுட்டு திரி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம விளக்கேற்றிடலாம். விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி வந்து விளக்கேற்றலாம். அப்படி தெரியலனா கூட நம்ம விளக்கேற்றும் பொழுது ஆடி மாதம்னு இல்லை, எப்போ விளக்கேற்றணும்னாலுமே லக்ஷ்மி ஸ்வாகதம், லக்ஷ்மி ஸ்வாகதம், லக்ஷ்மி ஸ்வாகதம்னு 3 முறை சொல்லி நம்ம விளக்கேற்றினோம்னா அந்த விளக்கு வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து தவற விடாதீங்க. இந்த மாவிளக்குக்கு வந்து பழக்கங்கள்லாம் எதுவும் கிடையாது. அதனால் எல்லாருமே இதை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.